ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்தம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செஞ்சு கும்பிடுங்க. இது செய்கிறதுக்கு வந்து 2 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு மாதுளை வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து ஒரு 3 வாழைப்பழம், மீடியம் சைஸில் உள்ள வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஆப்பிள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வேறு உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் இது கூடவே பார்த்திங்கன்னா திராட்சை, டேட்ஸ், அப்புறம் வந்து பலாப்பழம், மாம்பழம் எல்லாம் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி இதோடைய குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடைய ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு இந்த பஞ்சாமிர்தம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மோதகம் செஞ்சு வைப்போம். விநாயகருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மோதகம் பொதுவாக செஞ்சு வைப்போம். இந்த மாதிரியும் செஞ்சு வைங்க. இதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ, என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து தயார் பண்ணி பிரசாதமாக கொடுக்கலாம் விநாயகருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பவுல்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பழங்கள் எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவோம். நீங்கள் வந்து அந்த பழங்களில் ஒன்று ஒன்று எடுத்து இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பிரசாதமாகவும் செஞ்சு வச்சு கும்பிடலாம். ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பாலில் வந்து பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக வெல்லம் போட்டு சாமிக்கு படைச்சி கும்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லது தான். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியானது பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த பிரசாதத்தையும் நீங்கள் வந்து விநாயகருக்கு படைச்சி நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க. ஓகே, இப்போ பழங்கள் எல்லாத்தையுமே பவுலில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து தேன் ஆட் பண்ணணும். ஸ்வீட்டுக்காக தேன் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக தேன் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேன் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து நல்லா குழிக்கரண்டி இருக்குல்ல, குழிக்கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கையை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பழங்களையும் கையை வச்சே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பஞ்சாமிர்தம் வந்து மோஸ்ட்லி செய்வாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைச்சி கும்பிடுங்க பிரசாதமாக வச்சு. விநாயகருக்கு வந்து இந்த பஞ்சாமிர்தம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் என்கிட்ட வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருந்ததுனால இந்த ஃப்ரூட்ஸை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு தாராளமாக செஞ்சு விநாயகருக்கு படைச்சி கும்பிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகருக்கு பிடிச்சதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வந்து பிரசாதமாக வச்சு கும்பிடுங்க. நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.